வெல்கம் டு லட்சஸ் ஹாப்பி ஸ்பேஸ். எத்தனை பேருக்கு பீட்ரூட் வந்து பிடிக்கும் அப்படின்னு தெரியல. ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு வந்து பீட்ரூட்டுன்றதே சுத்தமாக பிடிக்காது. ஆனால் பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி சப்பாத்தியில் வந்து அதை இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அது பீட்ரூட் ஃப்ளேவரே தெரியாமல் அது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் ரொம்பவே ஒரு சிம்பிளான சைட் டிஷ் பிக்கிள் வச்சு தான் நான் வந்து சர்வ் பண்ணேன். ஆவாக்கா பிக்கிள் தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணேன். 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா இது நல்லா காரம்ன்றதுனால ஒரு பச்சை மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்ல ஒரு ஃபைன் பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கப்பு போல் மாவு வந்து எடுத்திருக்கேன். எவ்வளோ வந்து உங்களுக்கு தேவையோ அந்த மாவு மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து உப்பு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பியூரி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களோட பீட்ரூட் கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அந்த பியூரியோட கலரும் வந்து டிஃபர் ஆகும். சில பீட்ரூட்லாம் நல்ல ரெட்டாக இருக்கும். இது ஓரளவுக்கு மெரூன் கலரில் இருந்தது. நான் எடுத்த 2 பீட்ரூட்டுமே ஒரு நல்ல கலரில் இருந்தது, ஒரு மாதிரி இன்னொன்று வந்து டல் கலரில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லான பீட்ரூட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்கறதுக்கு நம்ம அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதில் வர அந்த தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து தெளித்து நீங்கள் வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இதை நல்லா வந்து பிசைஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பீட்ரூட் பராத்தா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இதில் நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் வந்து பண்ணலாம். இது கூட பன்னீர்லாம் கூட வந்து சேர்த்து பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து பீட்ரூட் வந்து சாப்பிட மாட்டாங்க. எஸ்பெஷலி குழந்தைங்க வந்து பீட்ரூட் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. அப்படியாப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சப்பாத்தி கூட வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. இது சுத்தமாக ஒரு பீட்ரூட் டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு தெரியாது. லைட்டாக வந்து உங்களுக்கு அந்த சீரகம் மட்டும் போட்டிருக்க இடத்துல மட்டும் அந்த சீரகம் டேஸ்ட் மட்டும் தான் வருமே தவிர உங்களுக்கு வேறு எந்த விதமான டேஸ்ட்டுமே வந்து தெரியாது. நார்மலாக சப்பாத்தி வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பீட்ரூட் பராத்தா அப்படின்னு நீங்கள் சொல்லி வந்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் அது பீட்ரூட்டுன்னு சொல்லாமல் பிங்க் கலரில் ஒரு டிஷ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு கொடுத்தாலே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணால் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த சன்னா தால் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சைட் டிஷ் வந்து இருக்குது. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சி எடுத்துகிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா வந்து ரெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இதை நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னுமே அது நல்லா வந்து சாஃப்டாக வந்து வரும். இதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ப்ரெஸ் மாதிரி கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா சப்பாத்தி தேய்க்கிற அந்த கல்லில் வந்து மேலே வந்து கொஞ்சமாக வந்து மாவு வந்து டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அது மேலே பீட்ரூட் சப்பாத்தி வந்து வச்சு நல்லா அது வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டாக உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் நல்லா அதை தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம். இதை பீட்ரூட் சப்பாத்தினும் சொல்லலாம், இல்லை பீட்ரூட் பராத்தா அப்படின்னு கூட சொல்லலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக வந்து அது ரோல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் அந்த சுத்தமாக அந்த சங்க்ஸ்லாம் கூட எதுவுமே வந்து தெரியாது. அங்கங்கே பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த பீட்ரூட்டோடைய அந்த காய் வந்து இருக்கிறது தெரியும், ஆனால் அது வந்து எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து சப்பாத்தி கல்லில் அதை வந்து போட்டு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 சைடு நல்லா ஃப்ளிப் பண்ணி எடுத்துகிட்டு மேலே லைட்டாக ஆயில் அப்படி இல்லைனா வந்து கீ வந்து நல்லா வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஆயில் தான் வந்து க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணுங்கள். நான் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் மேலே வந்து கீ வந்து க்ரீஸ் பண்ணி கொடுங்க. டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இன்னொரு பக்கமும் ஃப்ளிப் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலை வந்து மேலே க்ரீஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஆயில் போடுறதுனால இன்னும் கூட சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் யூஸ்வலாக வந்து ஆயில் போட மாட்டோம். இப்போ வீடியோக்காக தான் நான் வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன சைட் டிஷ் வேணும் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான சைட் டிஷ் ஆவக்காய் ஊறுகாய் இருந்தாலே போதும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.